கரெக்ட். அவருக்கு என்ன குறைச்சல்? நேஷனல் பவர் லிஃப்டிங்கில் வந்து சில்வர் மெடல் வாங்கி கொடுத்துருக்காரு நாட்டுக்கு. எவ்வளோ ப்ளஸ் பாயிண்ட்ஸ் இருக்கு. கேரளா ஸ்டேட் அவார்டு வந்து நாடகங்கள் வச்சு வாங்கியிருக்காங்க. எவ்வளோ டேலண்ட். ஆமாம், நாம எல்லாமே இங்கே பார்த்துட்டு இருக்கிற மாதிரி ஆக்ட் பண்ணோம். அந்த அளவுக்கு கழிவு இருக்கு, டேலண்ட் இருக்கு. பட் இந்த மாதிரி பேசினவருக்கு என்ன டேலண்ட் இருக்கு? என்னன்னா அறிவு இருக்கு, குணம் இருக்கு. இல்ல அட்லீஸ்ட் ஒரு டிபியாவது இருக்கா? நீங்க அவங்க வந்து கமெண்ட் போட்டுட்டு போகுது. பட் அட்லீஸ்ட் ஒரு டிபி ஆகுது. உங்களோட ஃபேஸ், என்னோட ஃபேஸ் வந்து அழகா இருக்கா, எனக்கு கான்ஃபிடென்ஸா இருக்கா, அப்போ நான் டிபியா வச்சுக்கலாம். அந்த மாதிரி ஒரு கான்ஃபிடென்ஸ்ல உங்களுக்கு ஒரு டிபியாவது இருக்கா? டிபி கூட இல்ல, இல்ல. அந்த மாதிரி இருக்கிற பர்சன்ஸ் எதுக்கு இவ்வளோ டேலண்டா, இவ்வளோ வெளியே ஒரு பர்சனை எதுக்கு இந்த மாதிரி நெகட்டிவ் போடணும்? அவங்களுக்கு இருக்கிற டேலண்ட்டு உங்களுக்கு இல்லை. ஏன்னா கான்ஃபிடென்ஸாக 2 லைன்ஸ் வந்து அந்த ஆக்டிங் மாதிரி சொல்றதுக்கு அவருக்கு புரியுமா? பட்டாது. பட் அவங்க பட்டும். உங்க தேவதை உங்களை வந்து ராஜாவா வச்சிருக்காங்க. ஓகேவா? இல்ல ராஜாவோ ராணி. பட் பப்ளிக் இப்படி கமெண்ட் பண்ணும்போது உங்களுக்கு எவ்வளோ எரிச்சல் வருது? அது எவ்வளோ கஷ்டமா இருக்கு. அவனே உதவி பண்ணானே தோணும். அது ரீப்ளே பின்ன கமெண்ட்ல டைப்பு கிடையாது. அவனுக்கு உதைக்கணும், அடிக்கணும். பாடி பில்டரியா? இந்த ஐடி ஃபேக் ஐடி. யாரு, இவன் பேரு, இந்த ஊர், ஏஜ் ஒன்றுமே தெரியல. யாராவது நம்மளை உருவகேலி பண்ணும்போது மைண்ட் வந்து நெகட்டிவாக திங்க் பண்ணிச்சுன்னா சில பேர் அதுலேயே டிப்ரெஷன் ஆகிடுவாங்க, ஸ்ட்ரெஸ் ஆகிடுவாங்க. நீங்கள் அதை எப்படி ஹேண்டில் பண்ணுறீங்க? திஸ் இஸ் சோஷியல் மீடியா. அப்போ இந்த மாதிரி கமெண்ட் நம்ம என்ன போட்டாலும் அவர் நெகட்டிவ் பண்ணும். அந்த கமெண்ட் அது இந்த செவியை கட்டு இந்த செவியை. பட் நான் அந்த மாதிரி கலைய மாட்டேன். நான் எல்லாத்துக்குமே ரிப்ளை பதில் கொடுப்பீங்களா? அவங்க இன்பாக்ஸில் போயிட்டு அப்படி முடிச்சுட்டே கமெண்ட் இருக்கு. அது தெலுங்கு இருக்கா, தமிழ் இருக்கா, மலையாளம் இருக்கா, வரவே இல்லை. இங்கே எந்த மாதிரி எந்த வேர்ட்ஸ் பேட் வேர்ட்ஸ் யூஸ் பண்ணி கமெண்ட் போடும், அந்த அளவுக்கு மீறி நானும் திரும்பி. தமிழில் எனக்கு வந்து நெகட்டிவ் கமெண்ட் வந்தார். நான் நோக்கும்போது 10-20 லைன் இருக்கா கமெண்ட் இடும், நெகட்டிவ் கமெண்ட். நான் அது வந்து காப்பி பேஸ்ட் பண்ணி டிரான்ஸ்லேட் பண்ணி நான் அதுக்கு ரிப்ளை கொடுக்கும். இவர் சொல்ற மாதிரி அவங்கள கண்டுக்காம போறது பெட்டர் இல்ல? பட் அக்கா நான் சொல்றேன், கடவுள் கொடுத்தது இல்லையா? நாம யாரும் கடவுள்கிட்ட போய் கடவுள் எனக்கு இந்த மாதிரி ரூபம் வேணும், நாங்கள் பூமியில் வரும்போது எங்களுக்கு இந்த மாதிரியே ஜென்மம் போடு அந்த மாதிரி கேட்டு வரம் கேட்டு வாங்கி வந்ததில்லை.